வாங்கி கொடுங்க சார், பணத்தை வாங்கி கொடுங்க சார். நான் திருட இல்லைங்கிறத நம்ப மாட்டீங்களா சார்? மாது, இதனாலெல்லாம் நீ திருட இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் மாது. அப்போ வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு பலராம சொன்ன போது நீ என்ன சொன்ன? நாயர் வாட்ச விட்டுட்டீங்களேன்னு சொன்னேன். நீயே திருடி இருந்தா நாயர் வாட்ச விட்டுட்டீங்களே நீயே ஒரு நாள் சொல்ல மாட்டடா. அது ஒரு புத்தமுள்ள நெஞ்சத்திலிருந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமான வார்த்தைகள் என்னைக்குமே வராதுடா, என்னைக்குமே வராது. பரீட்சை கட்ட வேண்டிய பணத்தை நாளை காலையில் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடா, என்கிட்ட வந்து வாங்கிட்டு போ. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். யாரு? பாரு. நான் பார்க்க மாட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? உட்காரு. நான் உட்கார மாட்டேன். ஏதாவது பேசுவோமா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே. அட ஆமா, அதானே. A plus B whole squared is equal to A squared plus B squared plus 2AB. A minus B whole squared is equal to A squared plus B squared minus 2AB. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு? பேசாம இருந்தா என்னத்த பேசுறது? ஏதாவது பேசே. சரி, சௌக்கியமா? இதுதான் பேசுறதா? பின்ன என்ன பாடுறதா? நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஓஹோ, ஏதாவது. அக்பர் இருக்காரு, ஐ ஆம் சாரி, அக்பர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல முகலாய அரசர். அவர் இந்தியாவை ஆண்ட காலத்துல பல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஷாஜகான் ஆண்ட காலத்தை தான் பொற்காலம்னே சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் இல்ல, அந்த ஆளுதான் சரியில்லை. அவர் காலத்துலதான் முகலாய சாம்ராஜ்யமே க்ஷீணிக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் எதுக்கு? எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தூக்கம் இல்ல? எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல மாது. நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நானும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க. நீங்க என்ன விட வசந்துட்டீங்க. மணி அடிக்காச்சு, நான் வரேன். மணியா? எங்க? அதான் இருமல் தாத்தா அடிக்கிறாரு. காரம்பரம் இருமல் சத்தம் கேட்டா மணி 9ன்னு அர்த்தம். மத்தியானம் கேட்டா மணி 3, சாயங்காலம் கேட்டா மணி 6, ராத்திரி கேட்டா மணி 12. அவர்தான் எனக்கு மணி கூண்டு மருந்து கொடுக்கணும். வரேன் தாத்தா. நீங்களா? ஐயோ, உமரேசன் சாருடைய சட்டை. ஏன் சார் சட்டையா திருநீங்க? மது, சத்தம் போட்டாத. என்ன சார் இது? மாடிப்படிக்கல உட்கார்ந்து இருக்கிற பையன் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டானே, நீங்க செய்யலாமா சார்? உனக்கு ஏதாவது நான் பணத்தை கொடுக்குறேன், என்ன காட்டி கொடுத்துறாத. மது, உன்னை நான் தனியா கவனிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன கவனிக்கிறீங்க இல்ல சார்? நானே உங்களை கவனிச்சுட்டேன். வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா? ஐயோ 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 ஐயோ, பாக்குறது மட்டும் இல்லடா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா வந்தேன். பாவி, ஏண்டா எல்லாம் நீ செய்ததானா? அப்ப அந்த கட்டடத்துல காணாம போனதெல்லாம் நீ திருந்ததானா? ஐயோ, என் மானத்தை வாங்கறதுக்குனே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கியாடா? அதுவும் பிளேன்லயே வந்திருக்காருங்க. நல்ல காலம்டா மாது.
உங்ககிட்ட ஆப்டிருக்கா வேற யாராவது இருந்திருந்தா என் மானவ மரியாதை கௌரவம் எல்லாம் ஒரு நொடியில தரமட்டம் ஆயிருக்கும். தயவு பண்ணி இவன் தான் திருடுனாங்கிறத யாருகிட்டையும் சொல்லிடாதா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குடும்ப மானத்தை காப்பாத்துப்பா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு. என்னங்க அது கழுத சுமக்கிற மாதிரி பொதி சுமக்கலாங்க, திருட்டு பட்டத்தையும் சேர்ந்து சுமன்னா எப்படிங்க? மாது உன்னை கையெடுத்து கும்பிடுறா. இது பாரு உனக்கு சோறு போட்டு வளர்த்தங்கிறதுக்காக சொல்லல. தயவு பண்ணி யாருக்கும் தெரியாம இத நீயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துருல, வச்சுட்டு வந்துரு. அட பாவி, கையும் களவுமா பிடிச்சிட்டானடா என் தம்பி பலராம. இப்ப என்னடா சொல்ற? இந்த சட்ட திருட்டுக்கு என்ன சொல்ல போற? என்னடா அது புதுசா இருக்குது? ஆமா ஆமா, புத்தம் புது சட்டை. மாடியில இருந்த டெர்லின் சட்டை திருடிட்டான். ஆமா, எங்க அண்ணன் சட்டை. ஏண்டா உனக்கு சோறு போட்டு வளர்த்தனடா, உண்ட வீட்டுக்கு ரெண்டா நினைக்கலாமாடா? டேய், அரிசி என்ன விலை விக்குது? இந்த காலத்துல அழுத்தாம உனக்கு சோறு போட்டுக்கனடா. மாது சொல்லு, இப்பவாவது நடந்ததை சொல்லு. கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம மறைக்காம மாத்தாம நடந்ததை சொல்லு. சார், இப்படி திருடுவானா ஒருத்தன்? என் கையால உனக்கு சோறு போட்டனடா, சொன்னடா திருடுனேன்னு. சொல்லு மாது. டேய், உனக்கு சோறு போட்டு வளர்த்தனடா, சொல்லேடா. ஆமா சார், இந்த சட்டைய நான் திருடிட்டேன். அப்போ இந்த டெர்லின் சட்டையை திருடினது நீதானா? ஆமா சார், தெரியாம திருடிட்டேன். வெள்ளி டம்ளர், செயின், மூக்குத்தி, பணம் அத்தனையும் திருடினது நீதானா? நாயர வாட்ச் அதை விட்டுட்டீங்களே. பெருசா பேசுனியே, இன்னைக்கு எங்க வீட்டு டெர்லின் சட்டையை திருடுறப்போ மாட்டிக்கிட்டா உன் மாது. கண்ணால விண்ணால கத்துறிய, இப்ப இல்லையா சொல்ற? திருட்டு பையன், திருட்டு பையன். மாது, நீயானோ திருடியது? எனக்கு நம்பிக்கை இல்ல. எடுத்துள்ளான பறையிடம் எடுத்துள்ளான்னு பறையிடும், இடம் எடுத்துள்ளான்னு பறையிடும். என்ன மன்னிச்சிருடா, நான் தான் எடுத்தேன். இடம் இடம் நினைக்காய்க்கு நான் எந்தொக்க சம்சாரிச்சடா. இன்னு வரை நெஞ்சு நிமிர்த்தி நின்ன நீ நாயரை நீ தலை குனிய வச்சு எத்தனை நாணக்கேடு. பட்டி நாயர், அடி பத்தாது நாயர், அடி பத்தாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தீர்த்து கட்டிடு. தர்மலியா, வேண்டாப்பா, ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. எவ்வளவோ பொறுத்திருந்துதாண்டா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். காவேரி, சோறு போட்டு வளர்த்திய காவேரி, பெத்த மகன் மாதிரி காப்பாத்துங்க. என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? ஏன் முடிக்கிறீங்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் புரிய வைக்கிறேன். காணாம போன சாமான் எல்லாம் இங்க இருக்கு. எங்க மாமா பலேராமன் பண்ண வேலை. பாவி, இந்த அல்டா பண்ண வேலையாது. அப்பவே திருட்டு முன்னே முழிச்சோம். நானும் எங்க அப்பாவும் தான் கண்டுபிடிச்சோம். டார்ச் லைட் எடுத்துட்டு போற அவசரத்துல பெட்டியை திறந்து வச்சுட்டு போயிட்டான். இங்க திருட்டு போன சாமான் எல்லாம் மூட்டையா கட்டி பெட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருந்தான். இந்தாங்க வாட்ச். ரெண்டு. இதோ சட்டை, அதுவும் ரெண்டு. கொண்டாங்க. செயின், மூக்குத்தி என்னது? இல்ல அவளது. பட்டோ, மூக்குத்தி கிடைச்சு விட்டுடு. எல்லாம் தான் கிடைச்சிட்டு. நீ என்ன வேடிக்கை? வாங்க எல்லாரும். ஆயா கோச்சுக்கிறாங்க பாருங்க. வாங்க வாங்க எல்லாரும். அறிவு கட்டவள போய் உள்ள கழுத போ. தனியே தனியே. இந்த நச்சு பாம்ப பெங்களூர்ல இருந்து வரவழைச்சிருக்கான். வரவழைச்சா தானே விஷ பூண்ட விதைக்கணுமா என்ன?
என் மச்சம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் ஒப்படைச்சு அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. இவனே வேண்டாங்க, அவர் கீழே விழுந்துட்டாரு. எழுந்திருக்கும் போது நிச்சயமா நல்லவரத்தான் எழுந்திருப்பாரு. அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. மாது வா, என்ன மன்னிச்சிடு. போடாதீங்க. மாது, நாயர், நானே இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். சக்கப்பிரதமன் ஒண்ணு பண்ணி போட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் உங்க ஊர்ல தான் செய்வாங்களாமே. அத எப்படி செய்வாங்க? மாது, நடந்ததெல்லாம் ஞான் மறந்து என்ன பறையினது போல சம்பந்தம் இல்லாத கேள்வி என கேட்டு என்ன சித்திரவதை செய்யண்டா. மாது, என்ன சித்திரவதை செய்யண்டா. நாயர், நான் பயந்ததெல்லாம் இருக்கா தெரியுமா? எங்க என் நாயருடைய நட்பை இழந்துருவணும்னு தான்ப்பா. உலகத்துல நண்பனுடைய மரணத்தை கூட பொறுத்துக்கலாம், ஆனா நட்பின் மரணத்தை பொறுத்துக்க முடியாது. நாயர், மாது, அவசரத்தில் நான் செய்த காரியத்தின் எந்த தண்டனையான அறியாமோ நம்ம 2 பேரையும் பிரிக்கால் இருந்தல்லே வாட்ச். இனி இது எனக்கு அருகதை இல்ல. நின்ற கையில் கட்டணும். நாயர், உன் கைய மூளையாக்கிட்டு அந்த வாட்சை என் கையில கட்ட வேண்டாமே. வாங்கல்லே மாது, எனக்கு வேண்டாய. வாங்கல்லே மாது, வேண்டாமே. வாங்கல்லே. எந்த மாதுவனு வேண்டெங்கில் இனி இது எனக்கு வேண்டாம். லோகத்தில் ஏற்றமும் விலை மதிப்பும் உள்ள 3 பொருள்கள் எந்த இடத்தில் உண்டு நான் அடிக்கடி பறையுமல்லே. ஆமா நாய். 1 உன்னோட அம்மா, 2 இந்த வாட்ச், 3 உன்னோட மூளை. எந்த மூளை எல்லாடும் இந்த மாது. எது கூட்ட? என்ன இது? எப்போ நீங்க பின்னாலே போட்டுக்கிறீங்க. இத வச்சு அழகா ஒரு கொண்டை போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி, எடுத்துக்குங்க.